வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை. இன்றைக்கி டேட் என்னென்னா ஏப்ரல் 27 திங்கக்கிழமைங்க. தினமலர் பேப்பரில் தான் நம்ம சால்வ் பண்ண போவோம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, டேஷ் வருகிறார் என்றால் தொண்டர்கள் ஆரவாரம் செய்வது இயல்பு. தலைவர் வரன்னா தொண்டர்கள் ஆரவாரம் செய்வாங்களாம். ஸோ பதில் என்ன? தலைவர். தலைவர் வரன்னா தொண்டர்கள் ஆரவாரம் செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று மேலேருந்து கீழே, டேஷ் பாரத் ஹிந்தி சபா மூலம் தமிழகத்தில் இருந்தும் பலர் ஹிந்தி பயில்கின்றனர். தட்சிண என்ன தட்சிண 3 சொல்லினாங்க. தட்சிண பாரத் ஹிந்தி சபா மூலம் தமிழகத்தில் இருந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஹிந்தி கற்றுக்குறாங்க. இதை 1918 காந்தியடிகளால் உருவாக்கப்பட்டது. 6 இடமிருந்து வளம் என்ன? நீ புரிந்த சாதாரண செயல் இல்லை அப்படின்னா என்ன செயல்? அசாதாரணன்னு சொல்ல முடியாது, அதிக செயல்னு சொல்ல முடியாது. இங்கே சி வந்துக்கு சிறப்பான செயல். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? வானம் டேஷ் படம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்ற பிரபஞ்சன். வானம் வசப்படும், அதாவது புதுச்சேரியில் உள்ள ஃப்ரெஞ்சில் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லி எழுதின புக்கு. ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? திரைக்கு வருவதற்கு முன் இணையத்தில் முழுவதுமாக கசிந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய சமீபத்திய திரைப்படம். விஜயோட படம் தான். என்னது? ஜனநாயகன். பதில் என்ன? ஜனநாயகன். சரிங்க. இப்போ 8 இடமிருந்து வளம் என்ன? ஒடிசாவின் முதல்வராக நீண்ட காலம் பணியாற்றியவர் பிஜு பட் நாயக். பதில் என்ன? நாயக். 3 மேலேருந்து கீழே என்ன? யானை இதனால் தன் தலையை தொட்டு ஆசிதான். நம்ம தலையில் யானை எப்படி ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னா அதோட தும்பிக்கையை வச்சு. பதில் என்ன? தும்பிக்கை. சரி. 3 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? சுவாச குழாயில் நுழைந்த வேச்சு பொருளை வெளியேற்றும் முயற்சி தான். ஏதாவது தப்பாக ஏதாவது மூக்குக்குள்ள ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன வரும்? தும்மல் வந்தோம். மூக்குப்பிடி பக்கத்தில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கும் சேர்ந்து தும்மல் வரும். தேவையில்லாத மூக்குக்குள்ள நடந்துச்சு தும்மல். 4 மேலேருந்து கீழே என்ன? ஏரி அல்லது அணைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை விளைநிலங்களுக்கு திருப்பி விடுவதற்காக கரையின் அடிப்பகுதியில் அமைக்கும் ஒரு கதவு. தண்ணியை திறந்து விட்றதுக்கு என்ன திறந்து விடுவாங்க? மதகு. சரிங்க. 7 இடமிருந்து வளம் என்ன? அப்போ பார்த்துக்கலாம். பிறகு இல்லைன்னா பின்பு சொல்லலாம். இங்கே பீயும் கூவும் வந்துக்குனால பிறகுன்னு சொல்கிறேன். 11 இடமிருந்து வளம் என்ன? இது தினமலரில் அடிக்கடி உள்ள பார்க்கக்கூடிய கேள்வி. டேஷ் உள்ள படங்களை முடித்து கொடுத்து விட்டு திரையுலகிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கிற ஒரு நடிகர் சொல்லலைங்க. இந்த வார்த்தை என்னது? கைவசம் உள்ள 2 படங்களை நடித்து முடித்துவிட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கைவசம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வேர்டு. 12 மேலேருந்து கீழே என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் சிங்கம் என அழைக்கப்பட்டார். வங்க சிங்கம்னு சொல்லுவாங்க. வங்க சிங்கம் கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன வேர்டு வருதுன்னு பார்த்துக்கோங்க. 16 இடமிருந்து பீகார் மாநிலத்தில் முற்காலத்தில் செயல்பட்ட பிரபல பல்கலைக்கழகம். ரொம்ப ஃபேமஸாக உள்ள யூனிவர்சிட்டி என்னது? நாலந்தா.
பீகாரில் கேட்கவே வேண்டாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஏன்னா அது ஆரம்பித்த வருஷம் வந்து 4ஆம் நூற்றாண்டில் உள்ளது. 410 455 வருஷத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது நூற்றாண்டில் உள்ளது. இதை வந்து 11ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களை வந்து அழிச்சிட்டாங்க. இதை நம்ம பழைய ரெக்கவர் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மொத்தமாக அழிச்சிட்டதாக ஒரு தகவல் இருந்துச்சு. அதில் நம்மளுடைய நிறைய தகவல் களஞ்சியங்கள்லாம் காணாமல் போனதாகவும் தகவல் உண்டு. 12 மேலேருந்து கீழேங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வங்கச்சிங்கம்னு சொன்னோம். இங்கே வந்து வந்துக்கனால வங்காள சிங்கம்னு சொல்லலாம். பெங்கால் டைகரில் 2 டைகர் சொல்லுவாங்க. அதில் ஒரு டைகருக்கு இதுவும், இன்னொருத்தருக்கு குத்தரஞ்சன் தாஸையும் சொல்லுவாங்க. சரிங்க. 14 மேலேருந்து கீழே. 2 மடக்கினால் 2 மடங்காக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. 17 இடமந்து வளம் என்ன? தேவைப்படும் போது பணம் இல்லாத போது பிறரிடம் வாங்குவது. அடுத்தவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? கடன். 17 மேலேருந்து கீழே. கழுதை போல் கோல் எழுப்போம். கழுதை போல், கழுதை மாதிரி கத்துதான்னு சொல்லுவாங்க. கழுதையை வந்து கணைக்கும்னு தான் சொல்லுவாங்க. பதில் என்ன? கணைக்கும். 2 சொல்லி தாங்க. இப்போ நான் அந்த எழுத்து தெரியலைங்க, கண்டி தான் போட்டிருக்கேன். 3 சொல்லின்னு ட்ரை பண்ணியாதீங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? தொன்மையான வழக்கம். இம்முக்கு தாக்கு. பழைய சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சம்பிரதாயம். சம்பிரதாயம் சொல்லுவாங்களா, சம்பிரதாயம் சொல்லுவாங்களா? சம்பிரதாயம்னு எழுத. 19 இடமிருந்து வளம் என்ன? இந்த நகை எரியும் போது இந்த மன்னன் நிறப்பிடில் வாசித்தானாம். பதில் என்ன? ட்ரோம். சரிங்க. இந்த சைடை சால்வ் பண்ணி முடிஞ்சிச்சு. 18 இடமிருந்து வளம் என்ன? யோசனை, ஐடியா. இதுக்கு என்ன வாடுவதுங்க மேலேருந்து பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே. 50 காப்பியங்களில் ஒன்று. நம்ம பழையடி தமிழுக்கு வந்தோன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். 50 காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ குண்டலகேசி மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள நிற்கும். நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்காதீங்க. நம்ம தமிழில் நிறைய விஷயம் இருக்குது. 10 இடமிருந்து வளம் என்ன? மணாலியின் அருகே உள்ள மற்றொரு மலைவாழ்த்தலம். மணாலி பக்கத்துலன்னா அதை சொல்லையிலே குழு மணாலி தான் சொல்லுவாங்க. பதில் என்ன? குழு. 13 இடமிருந்து வளம் என்ன? வில்லில் இயற்றப்படுவது. வில்லில் வந்து அந்த டெம்பராக இருக்கிறதுக்கு அதை என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏற்றுவாங்க. வில்லிலேருந்து விடுபடுவது அம்பு, வில்லில் ஏற்றப்படுவது நான். 15 இடமிருந்து வளம் என்ன? கூட்டத்தில் டேஷ் உண்டாக்க சிலர் முயற்சிக்கின்றனர். கூட்டத்தில் கலகம் உண்டாக்கன்னு சொல்லலாம். 2வது இடத்துல இருக்கிறதுனால கலகம். இங்கே ஒன்று சால்வ் பண்ணாமல் இருக்குங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? வருத்தம், கவலையோடு இருக்கும். 2வது இடத்துக்கு சோகத்தோடு இருக்கும். சோகம். இதுதான் கடைசி கேள்வி. 18 இடமிருந்து வளம். யோசனை, ஐடியா, சிந்தனை. சரிங்களா? இதுதான் இன்னையோட பதில்கள். இன்னைக்குள்ள பதில் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் 1 செகண்ட் ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குள்ள தத்துவம். நன்றி.